காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். உன்னை சுற்றிலும் எண்ணற்ற மக்கள் மெய்தேவனாகிய என்னை அறிந்து கொள்ளாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இவ்வுலகின் மேன்மை, பணம், பதவி, கல்வி, புகழ், சிற்றின்பம் என்னும் தொட்டிகளில் உள்ள தண்ணீர் தாகத்தை தீர்க்காது. என்னை அறிந்து என் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதே உன் தியாகத்தை தீர்க்கும். உன் உள்ளத்தில் என் சமாதானம் உள்ளது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பின் மகிழ்ச்சி உன் உள்ளத்தை நிரப்பி உள்ளது. உன் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இருளில் நடக்கும் ஜனங்கள் வெளிச்சத்தை நோக்கி நடப்பது போல அந்தகார இருளில், பாவங்களிலும் அறியாமையிலும் உள்ள மக்கள் உன் மூலம் என் அண்டை வரட்டும். உன் உள்ளான நோக்கம் அவர்களுக்கு தெளிவாய் காணப்படட்டும். உன் கிரமமும் உண்மையுமான வாழ்க்கை முறை உன்னை சுற்றிலும் உள்ளவர்களுக்கு ஒரு சவாலாய் அமையட்டும். சிறிய பெரிய காரியங்களிலும் உண்மையாயிரு. தொடர்ந்து என்னை பின்பற்றி வா. விழித்திரு. சத்துருவுக்கு கொஞ்சமும் இடம் கொடாதே. நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆவியானவரின் வழி நடத்துதலுக்கு உன்னை பூரணமாய் ஒப்புக்கொடு. ஆதார வசனம்: நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மத்தேயு 5:14.